பெரியப்பா, நீங்க இத்தனை வருஷமா எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களோ அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னு தெரியுமாப்பா? வன்னியர் ஓட்டு எங்களுக்கு தேவையில்ல, வன்னியரை நம்பி நாங்க கட்சி நடத்தல, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா வன்னியர் இடஒதுக்கீடு தடுத்து நிறுத்துவோம்னு சொல்லுதுப்பா. ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லா சமூகமும் சமநிலைப்படுத்த அரசு தர நியாயமான நீதிதான் இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட ஒரு சமூகத்துக்கான தலைவர் 40 வருஷமா போராடி 10.5% வாங்கி தந்ததுல எங்க இருக்கு ஜாதி வெறி? அதுவும் 2021 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா சமூகத்துக்கான இடஒதுக்கீட வாங்கி தர போராடுவேன்னு சொல்றதுக்கு பேரு ஜாதி வெறியா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா சாதி கலவரம் வரும், எடுக்காதீங்கன்னு எதிர்க்கிறீங்க. இடஒதுக்கீடு கொடுத்தா ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலன்னு கேக்குறீங்க. அப்பா, தமிழ்நாட்டுல 18 லட்சம் கவர்மெண்ட் வேலை இருக்கு. அதுல வன்னியர்களுக்கு 50,000 இருந்து 60,000 வரைக்கும் தான் சேர முடியும். இந்த 10.5% நடைமுறைப்படுத்தினா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். என்ன மாதிரி கிராமத்துல இருக்கிற ஏழை வீட்டுல பிறந்த மாணவ மாணவிகள்லாம் டாக்டர் ஆவறது கஷ்டம். இந்த மாதிரி சூழல்ல வருஷத்துக்கு 40 சீட்டு தான் வன்னியர் சமுதாயத்துக்கு கிடைச்சது. இந்த இடஒதுக்கீட்டால வருஷத்துக்கு 600 பேர் டாக்டர் ஆகலாம்ப்பா. என் கட்சியில இருக்க வன்னியர் எல்லாம் முட்டாள் நெத்தில முத்திர குத்தி குத்தி ஓட்டு கேக்குறது ஏன்பா உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் புரியும்? வன்னியர் சங்கத்தின் சோழமண்டல சமய சமுதாயம் நல்லிணக்க மாநாடு மருத்துவர் ஐயா அழைக்கிறார். பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அழைக்கிறார். அனைவரும் வாரீர் வாரீர்.